அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரே வேலையை பார்த்துட்டு அந்த கிச்சனை ஃப்ரீயாக பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மன நிறைவாக இருக்குது. கிச்சனில் வேலை பார்க்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தான் தெரியும். அந்த ஈவினிங் போல் இந்த கிச்சன் ஃப்ரீயாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் உரம் திளம்ப அப்படின்னுட்டு ஒரு பக்கம் ஊற்றி வச்சாச்சு. ஏன்னா தயிர் சோறு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பையன் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் போல் எல்லா வேலையுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி கம்ப்ளீட் ஆகிட்டு என்னுடைய பொண்ணை கூட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டு. ஏன்னா வீட்டில் வேறு பிள்ளைங்க இப்போ தான் வந்திருக்காங்க. சின்னவன் ஏற்கனவே போயிட்டான். எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு. அதனால் எனக்கு இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா வர்றதுக்கு எப்படியும் 8 மணி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி மாவுமே பிசைஞ்சு வச்சாச்சு. நைட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னுட்டு ரொம்ப ரிலாக்ஸ். இல்லாட்டி அம்மா வீட்டுக்கு போனோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு என்ன வேலை அந்த வேலை அப்படின்னுட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பிள்ளைய கூட்டுக்கிட்டு பசங்களுமே வந்துட்டாங்க. அதனால் அவங்க எல்லாருமே ஒன்றா அம்மா வீட்டில் கொஞ்ச நேரம் ஸ்டெயின் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னுட்டு 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு திரும்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹப்பியுமே டூட்டி விட்டு வந்துடுவாங்க. அதனால் அவங்க அந்த டைமுக்குள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அம்மா வீட்டில் சீட்டு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சீட்டு இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு முன்னாடி காம்பவுண்டில். இப்போ சீட்டு போட்டிருக்கிறதெல்லாம் அந்தளவுக்கு வெக்க தெரியல. அம்மா, நான், என் தங்கச்சி எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா முருங்கைக்காய் பறிச்சிருந்தாங்க. அதனால் அதையுமே தந்துருந்தாங்க. வீட்டில் கொண்டு போய் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சோம்னா பாட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கும். எப்பப்போ நம்ம குழம்புக்கு தேவைப்படுமோ அப்போ நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு. நைட்டு பாருங்கள் இருட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பக்கூடிய டைமும் வந்துட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதோடு நான் என்ன குழம்பு வச்சுருந்தோம்னா கொண்டக்கடலை ஊற போட்டு போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டு உருளைக்கிழங்கு போட்டு குருமா ரெடி பண்ணி சப்பாத்தியும் வச்சு நைட்டு